ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம முருகர் மெசேஜ் பார்க்குறோம். இதில் 2 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1, 2. இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி முருகருக்கு தேங்க் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஓம் முருகான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். உங்களோட விஷஸ் என்னவோ அதை கூட நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடலாம். முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் உங்களோட ஜாப்பில் இல்லைனா பிஸ்னஸ் இல்லை ஒரு இது படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அதில் வந்து க்ரோத் வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வரமாட்டேங்குது. அது எப்போ முருகா வரும்? எனக்கு வந்து நான் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் வந்து எனக்கு வந்து ஏன் டிலே ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த செஞ்சிட்ருக்க இந்த வேலையை விட்டுறாதீங்க. இது வந்து அது வேலையாக இருந்தாலும் சரி, ஜாபாக இருந்தாலும் சரி, சில பேர் கார்டனிங் பண்ணுறது, விவசாயம் பண்ணுறது அந்த மாதிரி கூட தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்டரில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பர்ஃபெக்டான டைம் வரப்போகுது. ஸோ உங்களோட கார்டியன் ஏஞ்சல் எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து ப்ரொடெக்ஷன் கார்டு, கருப்பசாமி, ஐயனார் அந்த மாதிரி பவர்ஃபுல் காட் அவங்களெல்லாம் வந்து ப்ரே பண்ணுவீங்க. அவங்களோட அந்த கைடன்ஸ் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? அது மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தோட அந்த ஆசீர்வாதம் அது மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் ரொம்ப லாயலாக இருக்கீங்க, உங்களுக்கான அந்த அப்ரிஷியேஷன் கிடைக்கல, அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது. உங்களோட இந்த இதில் வந்து கொஞ்சம் டெடிக்கேஷன் தேவை. ஓகேவா? கொஞ்சம் செய்கிறத வந்து ரொம்ப சின்சியராக பண்ணுங்கள். ரொம்ப ஓஞ்சி போய் ஏதோ ஒரு கடமைக்கு பண்ணுற மாதிரி தெரியுது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா முருகர் வந்து அதில் ஃபுல் டெடிக்கேஷனோடு பண்ணணும். 2வது அதை நல்லா கேர்ஃபுல்லாக தரோவாக அதை வந்து செக் பண்ணுங்கள். பிளான் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியான பிளான் இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் அது வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. இது ஒரு சிலருக்கு சொல்கிறார். ஒரு சிலருக்கு வந்து இதில் ஸ்பெஷல் க்ரோத் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அதில் வந்து நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்னால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். விரும்பி செய்யுங்க, கடமைக்கு செய்யாதீங்க, பிடிச்சி செய்யுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். ஓகேவா? இப்போ உடனே நடக்குமான்னு கேட்டால் நிறைய பேருக்கு மனதில் வச்சுருக்கீங்க. இப்போ எனக்கு உடனே இது நடக்குமா, ஒரு ஃபைனான்ஸ் அது இல்லைன்னா அதுலேருந்து ஒரு மெச்சூரிட்டி கிடைக்குமா, அதுலேருந்து ஒரு லாபம் கிடைக்குமா, அந்த பிஸ்னஸ்லேருந்து இமீடியட்டாக லாபம் எடுக்க முடியுமா, அது மாதிரி எதிர்பார்க்காதீங்க. அது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் கிடைக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அதில் நல்லா பிரைட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? இது பைல் 1க்கு சொல்கிறாரு. பைல் 2க்கு நியூ ஸ்டார்ட். பைல் 2 சூஸ் பண்ணவங்க எனக்கு புதிய ஒரு ஜாப் வேணும், புதிய லைஃப் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களை வந்து உங்கள் மேலேயே நம்பிக்கை இல்லை. ஒரு சிலருக்கு டிவைன் மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களை பிலீவ் பண்ண சொல்கிறார், உங்களை நம்ப சொல்கிறார். உங்களோட அந்த பயத்தெல்லாம் வந்து விட்டுருங்க, கொஞ்சம் வந்து நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்பிக்கையோட உங்களோட ஒவ்வொரு நாள் அந்த என்ன சொல்கிறது கோலையும் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கான அந்த கோலில் லாங் டைம் கோலில் நீங்கள் ஃபோக்கஸிங்காக இருங்க. அதுக்கான ஸ்டெப்ஸை டே டு டே நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த லைஃப், நியூ லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ்க்காக கேட்குறீங்க, நியூ ஜாப் அந்த மாதிரி பழைய விஷயத்துலேருந்து புதுசாக நான் வந்து இதுலேருந்து வெளியில் வரேன், எனக்கு நான் ஒரு நல்ல லைஃப் அமையணும் அப்படிங்கிறது உங்களோட இன்டென்ஷனாக இருக்கலாம். அதே மாதிரி ஜாப்க்காக. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்டென்ஷன் இருக்கும். இந்த மாதிரி நியூ ஸ்டார்ட்காக கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? முருகருக்கு தேங்க் பண்ணுங்கள். என்னோடய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பௌர்ணமி தினம். யாருக்கெல்லாம் வந்து ஃபுட் டொனேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்மளோட ஹோமுக்கு ஆதரவற்ற அந்த பெற்றோர் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம்.